ஒரு நாட்டு அரசன் ஒருவன் எப்பொழுதுமே மக்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களின் நலனை அவன் சிந்தையில் ஏற்றி இரவும் பகலும் யோசித்து யோசித்து நாட்டிற்கு நல்லதையே செய்து கொண்டிருந்தானாம். ஒரு முறை அவன் காட்டு வழியில் நடந்து கொண்டிருக்கும்போது எதிரே ஒரு வனதேவதை வந்தாளாம். அரசன், "நீ யார்?" என்று வினவ, "நான் வனதேவதை. என் கையில் உள்ள புத்தகத்தில் இறைவனை ஆராதிப்பவர்களுடைய பெயர்கள் இருக்கின்றது" என்று கூற, அரசனோ, "என் பெயர் உள்ளதா என்று பாருங்கள்" என்று கேட்டதற்கு வனதேவதை அரசன் பெயர் அந்த புத்தகத்தில் இருக்கின்றதா என பார்த்து இல்லை என கூறி வருந்தினாள். அதன்பின் சில காலம் கழித்து ஒரு நாள் அதே வனதேவதையை வழியில் கண்டான் அரசன். இந்த முறையும் புத்தகமா என்று வினவ, அதற்கு அவள், "கடவுளுக்கு பிரியமானவர்கள் பெயர் உள்ள புத்தகம் இது" என கூறினாள். "உங்களின் பெயர் உள்ளதா என பார்க்கிறேன்" என கூறி புத்தகத்தை பிரிக்க முதல் பக்கத்தில் முதல் பெயரே அரசன் பெயர்தான் என்று கூறினாள். சுயநலம் பாராமல் பிறர் நலனில் அக்கறையோடு இருந்ததால் கடவுளே நம்முன் நின்று நம்மை காப்பாராம். ஆகவேதான் அரசன் பெயர் முன்னிலையில் இருக்கின்றது. பூஜிப்பது, யாத்திரை செல்வது என இல்லாமல் சுயநலம் பாராமல் அனைவருக்கும் உதவ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளவே இக்கதை.